இங்கே பாருங்க ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்குது இந்த ஐகானிக் ஸ்பாட். வெரி பியூட்டிஃபுல் வியூ. எடுத்து அப்படியே கேரளாக்குள்ளே போகிறோம். விண்மில்லாம் செம்ம அழகாக இருக்குது கைஸ். வெயில் அப்படியே சுள்ளுன்னு எதில் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அடிச்சிட்ருக்கு. வலிக்கவே இல்லை. இப்போ இடுப்பு ரொம்ப வலிக்குது, கால்லாம் வலிக்குது. என்னடா கயிறை வச்சு கட்டியிருக்கீங்க டே. ஓகே கைஸ், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு லாங் ரைடு போகிறோம். ஒரு 10 நாளைக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி வாங்க பண்ணிடலாமா? நம்ம ஷோய். ஸோ எங்கே போகிறோன்னா கேரளா தான் போகிறோம். ட்ரிவாண்ட்ரம், வேகமன் அண்ட் வர்க்கலா. ஸோ எஸ் கைஸ், ஃபியூல் பண்ணணும். கொஞ்சம் தான் ஃபியூல் இருக்குது. போய் நம்ம ஜியோ பங்கில் போய் ஃபுல்லாக ஃபியூல் பண்ணிக்கலாம். 2 டேஸாக எனக்கு விக்கல் வந்துகிட்டே இருக்குங்க விடாமல். அது என்ன பண்ணுறதுனே தெரில. போலாமாடா? கொஞ்சம் விடுச்சதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது. டைம் வந்து இட்ஸ் 4:20. 4:20 தாங்க ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஏர்லி மார்னிங்கில் கிளம்புறோம். பெட்ரோல் போட்டுக்கலாம் கைஸ். ஃபுல் டேங்க் பண்ணிட வேண்டியதான். காஃபி டீ மதுரை போயிடலாமா? 1.5 மணி நேரம் போயிடலாம். அங்கேயே போயிடலாம். அப்படி தொலைராக்கி நிப்பாட்டிருங்கண்ணா. ஆல்ரைட் கைஸ், ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. 900 rupees 47 paisa. ஆல்ரெடி உள்ள ஒரு 500 ரூபாய்க்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பெட்ரோல். ஓகே, தட்டலாம் அப்போ நம்ம. ஆல்ரைட் கைஸ், இப்போ நம்ம விராலிமலை டோல் வந்துட்டோம். மணி 4:45. அப்பா செம்ம குளிருது. வெதர் அப்பா டெம்பரேச்சர் ஃப்ரீசிங்காக இருக்குது. மேலூர் கிராஸ் பண்ணிவிட்டு டோல் வந்தாச்சு. ஸோ இங்கே அடரதம் ஒன்று இருக்குது. அங்கே நம்மளோட இன்னொரு ஒரு பையன் ஃப்ரெண்டு வரேன்னு இருக்கான். அவனை அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ விடிஞ்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 8 இல்லை 7. 325 kilometers இருக்குது. ஞானமலை செம்மையாக இருக்குது. பஸ்ஸுக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய வெயிட்டுன்னு. இவ்வளோ லோடு ஏற்றிட்டா பஸ்ஸு போகும்? அளவுடா அதெல்லாம் அலசுது வேறு. ஸோ மதுரை கிராஸ் பண்ணி அவுட்ரு போயிட்டுருக்கோம். மதுரை ஏர்போர்ட் கிட்ட இப்போ வந்திருக்கோம். பாருங்கள் ஃப்ளைட்டு செம்ம பியூட்டிஃபுல்லான லேண்டிங். வெயில் பயங்கரமாக கொளுத்தி எடுக்குது. விருதுநகர் வந்தாச்சு. ஸோ மணி வந்து 8:15 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுக்கணும். இப்போது லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஹைட்ரேட் பண்ணிவிட்டு திருப்பி ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதான். ரைட்டில் போனால் சிவகாசி. வே டு காமராஜர் மெமோரியல் ஹவுஸ். சிவகாசி வந்து நான் பல்சர் டூ கடைசி ரைடு வந்தேன் கைஸ் நான் இங்கே. ஓகே கைஸ், இங்கே வந்து விருதுநகர் தாண்டி ஒரு 50 kilometerல வந்து நாங்கள் ஃபியூல் பண்ணியிருக்கோம். another 250 kilometers more to Trivandrum. சன் வந்து பயங்கரமாக கொளுத்த ஆரம்பிச்சிச்சு. மணி 9:32. கோவில்பட்டி வந்தாச்சு. கோவில்பட்டி கடலை முட்டை எங்கேயா கிடைக்குதான்னு பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது. சூப்பராக இருக்குது. விண்மில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா வந்து நம்ம திருநெல்வேலியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கயத்தாரெலாம் ஏதோ படத்தில் தான் சொல்லி கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. திருநெல்வேலியில் போயிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை காலையில் சாப்பிட்லான்னு இருக்கோம். ஸோ எஸ், மணி 10 இருக்கும். நல்ல வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் தலைக்கு மேலே வரல சன்னு. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரம் 10:30 இருக்கும். கைஸ், இங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்குது. அங்கே பாருங்கள் அவன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சீஸ் ஆம்லெட் வரப்போகுது அடுத்தது. ஓகே கைஸ், இந்த சப்சி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். ஃபுட் வாஸ் குட். ஆனால் ப்ரைஸ் வந்து ஆன் த ஹையர் சைடு, ஸ்லைட்லி ஆன் த ஹையர் சைடு. பட் ஓகே, ஏசிலாம் போட்டு உள்ளதெல்லாம் அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்து இட்ஸ் ஓகே டு பே 200 ஃபார் எக் ஆம்லெட். மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடும் கொஞ்ச நேரத்துக்கு. செம்ம வெயில். நல்லா அந்த ஹோட்டல் நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டோம். இங்கே பாருங்க ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இல்லை, ஹாண்டட் ஹவுஸ் மாதிரியே இருக்குப்பா. இந்த இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் ஒரு மாதிரி டேம் இருக்க மாதிரி ஸ்லோப்பாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த ஐகானிக் ஸ்பாட். இந்த படத்தில் சூர்யா படத்தில் வருமே, நான் இப்போ சிங்கம் படத்தில் மியூசியம். இங்கே மியூசியம்லாம் இருக்குங்க.
மேலே பாரு. ஐயோ இவன் நடு ரோட்டில் என்ன பண்ணுறான்? நடு ரோட்டில் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான் அவன். பைத்தியம். நனல்ல ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்டா. இல்லை அடுத்த டீ கடையில் நிப்பாட்டுறேன். இங்கே பாருங்க, காளி கோயில் அம்மன் தானா? சூப்பராக இருக்கு கைஸ். தெரியுதா உங்களுக்கு? எல்லாரும் நிப்பாட்டி பார்க்குறாங்க. நைஸ், வெரி பியூட்டிஃபுல் வியூ. லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் மவுண்டன் இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே பார்க்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. ஃபஸ்ட் லேயர் எது, செகண்ட் லேயர் எதுனா. அப்படியே அழகாக இருக்குது, மெஜஸ்டிக்காக இருக்குது. தண்டையார் குளம் சர்ச்சை பாருங்கள் கைஸ், நேராக எப்படி இருக்குன்னு. இவ்வளோ சிட்டிக்கு நடுவில், ஐ மீன் டவுனுக்கு நடுவில் விண்மில் வச்சுருக்காங்க. சர்ச் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். விண்டு மில்லுக்கு மேலே இருக்குது. விண்மில்லாம் செம்ம அழகாக இருக்குது கைஸ். சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் அப்படியே இந்த மலையோட சேர்ந்து பாருங்களேன். இப்போ நாகர்கோயில் வந்துட்டோம். நாகர்கோயிலேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து அப்படியே கேரளாக்குள்ளே போகிறோம். வெயில் அப்படியே சுள்ளுன்னு எதில் அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அடிச்சிட்ருக்கு. ஐயோ ரோடு மோசமாக இருக்கும். தொலைஞ்சோம், ஒரு 50 கிலோமீட்டர் தொலைஞ்சோன்னு நினைக்கிறேன். தக்கலைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இது ஒரு சின்ன டவுன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இடுப்பு வலிக்குது. இவ்வளோ நேரம் வந்தோம், 350 கிலோமீட்ரு, வலிக்கவே இல்லை. இப்போ இடுப்பு ரொம்ப வலிக்குது, கால்லாம் வலிக்குது இந்த ரோட்டுக்குள்ளே ஓட்டினாலே. கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:10. ஹைவேஸ் நம்ம வர போகிறோம், ஏற போகிறோம். சரி ஏற போகிறோம், இறங்க போகிறோம். ஓகேங்க, இன்னும் கரெக்டாக 50 கிலோமீட்டர் நம்மளோட ரூமுக்கு போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோங்க. நம்ம ட்ரிவாண்ட்ரம் அவுட்டரில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்மளோட ரூமுக்கு. என்னடா கயிறை வச்சு கட்டியிருக்கீங்க டே? கைஸ், நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர போகிறோம். ஆக்சுவலாக ரூம் ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஐயோ தப்பாக வரேண்ணா, ஒரு நிமிஷம். இல்லை கைஸ், வந்தாச்சு. V5 ஹோம்ஸ். இதில் 12வது மாடியா? முடியலங்க அப்பா. ஓகே, உள்ளே போயிட்டு இங்கே பாருங்க ஏர்பிஎன்பிண்ணா. நம்ம ஒரு நிமிஷம்.